Taste the Daily. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ஒரு தலை காதல் விவகாரத்தில் இளைஞர் பெட்ரோல் குண்டு வீசியதில் சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் படுகாயமடைந்தார். திருவெண்காடு பகுதியைச் சேர்ந்த உதவி காவல் ஆய்வாளர் கணேசன் என்பவரது மகளை அதே பகுதியைச் சேர்ந்த கலைவேந்தன் என்பவர் ஒருதலைபட்சமாக காதலித்து வந்ததாக தெரிகிறது. இதற்கு பெண் வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த கலைவேந்தன் பெண் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசியுள்ளார். இதில் பெண்ணின் தந்தையான சிறப்பு உதவி ஆய்வாளர் கணேசன் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து கலைவேந்தனை போலீசார் கைது செய்தனர். விடியா ஆட்சியில் பெட்ரோல் குண்டு வீச்சு போன்ற குற்ற செயலால் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சம்பவம் அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னையில் திமுக நிர்வாகியின் மகன் காரில் கடத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நொளம்பூர் பகுதியில் திமுக வட்ட துணை செயலாளர் சேகரின் மகன் மணிஷுக்கும் அயனம்பாக்கம் பகுதியை சேர்ந்த சிலருக்கும் முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மணிஷ் தனது நண்பர்களை சந்திக்க சென்றபோது அடையாளம் தெரியாத நபர்களால் கடத்தப்பட்டார். இதையடுத்து மணிஷ் அனுப்பிய லைவ் லொகேஷனை பின்பற்றி போலீசார் அவரை மீட்டனர். ரவுடிகளுக்கு புரியும் பாஷையில் பேசுவோம் என காவல்துறையினர் வீரவசனம் பேசி வரும் சூழலில் ஆளுங்கட்சி நிர்வாகியின் மகனே கடத்தப்பட்டிருப்பது பொதுமக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. விடிய ஆட்சியில் திமுகவினருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் கூடூர் பகுதியில் குடிநீர் கேட்டு கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 10 தினங்களாக சரிவர குடிநீர் வழங்கப்படவில்லை எனவும் அதிகாரிகளிடம் பலமுறை தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி நெடுஞ்சாலையில் குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடிய ஆட்சியில் மாவட்ட நிர்வாகம் அத்தியாவசிய தேவைகளை கூட பூர்த்தி செய்வதில்லை என கிராம மக்கள் அதிருப்தி தெரிவித்தனர். ஒரு பிரச்சனையிலேருந்து போய் நம்ம சொன்னால் கூட எந்த அது எதுவும் கிடையாதுங்க. தண்ணி எங்களுக்கு போரில் உங்கள் வீட்டில் போய் ஒரு குடம் 2 குடம் தண்ணி தூக்கிட்டு சமைச்சிக்கிட்டு பிள்ளைகளை அனுப்பிவிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மற்ற இது எதுவுமே எந்தமான ஒரு சுகாதாரமே கிடையாது சார். இங்கே நாரணமங்கலம் ஏரியாவில் நாங்கள் இப்போ தண்ணிக்கு தான் சார் இப்போ போராடிக்கிட்டு இருக்கிறோம். 7 மணிலேருந்து ஒருத்தரும் வரையும் இல்லை. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் 2 மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் மாணவனுக்கு தலையில் அரிவாள் வெட்டு விழுந்தது. கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் மூளைக்கரைப்பட்டியைச் சேர்ந்த 9வது வகுப்பு படிக்கும் மாணவர் தனது சாப்பாடு பையில் இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்தபோது நாங்குநேரியைச் சேர்ந்த சக மாணவர் மீது எதிர்பாராத விதமாக தண்ணீர் சிந்தியது. இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் நாங்குநேரியைச் சேர்ந்த அந்த மாணவர் தனது வீட்டிலிருந்து சிறிய அரிவாளை எடுத்து தண்ணீர் சிந்திய மாணவரை தலையில் வெட்டிவிட்டு தப்பித்து சென்றுள்ளார். காயமடைந்த மாணவர் திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பள்ளியில் ஏற்படும் சாதாரண சம்பவங்களால் இதுபோன்ற வன்முறை நிகழ்வுகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடர்கதையாகி வருகிறது. எதை நம்பி பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவது என்று பெற்றோர் கேள்வி எழுப்புகின்றனர்.